ஓம் சாந்தி. அனைத்து தேவகுல ஆத்மாக்களுக்கு ஓம் சாந்தி. இன்று நாம் பார்க்க போவது பரமாத்மா, ஆத்மா, மனித உணர்வுகள், குணங்கள் மற்றும் பண்புகள். பரமாத்மா என்றால் அவர் அனைத்து ஆத்மாக்களை விட பெரியவர் என்பது பொருள். அவரும் ஒரு ஆத்மா எனவும் அவர் அனைவரிலும் உயர்ந்தவராயிருக்கிறார் என்பதையும் அந்த சொல் குறிக்கிறது. கடவுள் ஒளி வடிவமானவர், ஜோதியானவர் அல்லது சுடரொளியானவர் என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்த ஒளியின் வடிவம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆத்மா எப்படி ஒரு ஒளி புள்ளியாக இருக்கிறதோ அதே போல ஆத்மாக்களின் தந்தையான பரமாத்மாவும் ஒரு ஒளி புள்ளியாக இருக்கிறார். யாரை நாம் நமது தந்தை என்று அழைக்கிறோமோ அவருக்கு நிச்சயமாக ஒரு வடிவம் இருக்கிறது. தன்மைகளுக்கு வடிவம் இல்லை, ஆனால் அவைகளை தன்னகத்தே உடையவருக்கு வடிவம் இருக்கிறது. இனிப்புக்கு வடிவம் இல்லை, ஆனால் சர்க்கரைக்கு வடிவம் இருக்கிறது. அதேபோல அமைதி, ஆனந்தம், புனிதம் முதலியவைகளுக்கு வடிவம் இல்லை, ஆனால் யார் இந்த தன்மைகளின் தீராத ஊற்றாக இருக்கிறாரோ அவருக்கு கட்டாயம் ஒரு வடிவம் இருக்கிறது. அவருக்கு பெயரும் இருக்கிறது. அவர் வசிக்க இடமும் இருக்கிறது. அவர் செய்ய செயல்களும் இருக்கிறது. குணங்களை பொறுத்தவரை இறைவனுக்கும் மற்ற ஆத்மாக்களுக்கும் இடையே வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இறைவன் ஒருபோதும் மாறாதவராக இருக்கிறார். அவர் புனித கடலாக, அமைதி கடலாக, மகிழ்ச்சி கடலாக, அன்பு கடலாக, அறிவு கடலாக, ஆனந்த கடலாக எல்லாம் இருப்பதால் மனிதர்கள் அவரிடம் தங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமென்று, அதாவது மகிழ்ச்சி, அமைதி, ஆனந்தம் முதலவைகளை வரமாக தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர் பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவர். மேலும் சுக துக்கங்களால் பாதிக்கப்படாதவர். ஆனால் மற்ற ஆத்மாக்கள் எல்லாம் பிறப்பு, இறப்பு மற்றும் சுக துக்கம் என்ற சூழல்களில் உழல்பவர்கள். கடவுள் வடிவமில்லாதவர் அல்லர். அவர் மற்ற ஆத்மாக்களைப் போலவே ஒரு ஒளிப்புள்ளியாக இருக்கிறார். கடவுளுக்கு உலகிய வடிவம் இல்லை, பருப்பொருட்களால் ஆன உருவமும் இல்லை. மனித ஆத்மா மகிழ்ச்சியாக வாழ விருப்பப்படுகிறது. தங்கள் உணர்வு நிலைகளை பொறுத்து மனித உயிர்கள் மகிழ்ச்சி, அமைதி, வளமை முதலியவைகளை அனுபவிக்கின்றன. பொதுவாக 2 விதமான உணர்வு நிலைகள் இருக்கின்றன. ஒன்று ஆத்ம உணர்வு, இரண்டாவது தேக உணர்வு. ஒருவர் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது அனைத்து குணங்கள் மற்றும் சக்திகளின் கடலாக இருக்கும் பரமாத்மாவை நினைவு செய்வது சுலபமாக இருக்கிறது. ஒருவர் தம்மை அந்த பரம்பொருளான பரமாத்மாவோடு இணைத்து கொள்ளும்போது சக்திகள் இயற்கையாக உயிருக்குள் பாய்ந்து ஓடுவதையும், ஆத்மாவிற்குள் ஆற்றல் நிறைந்து விடுவதையும், ஆத்மா ஆனந்த நிலையை அனுபவிப்பதையும் உணர முடிகிறது. ஒருவர் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது இந்த துன்பம் நிறைந்த உலகை விட்டு விலகி புலன் கடந்த இன்பத்தை அனுபவிக்கிறார். ஏனெனில் இந்த உலகத்தில் இருந்து விடுவித்து அந்த பரம்பொருளோடு இணைத்து கொள்கிறது.
ஆத்ம உணர்வில் இருக்கும்போது ஆத்மாவாகிய நாம் நமது உள்ளத்தின் ஆழத்தில் தெய்வீக குணங்களை அனுபவிக்கிறோம். அதன் மூலம் நம்மிடத்தில் நல்ல எண்ணங்கள் பெருக்கமடைகின்றன. திருப்தி அனைத்து குணங்களின் தாயாக இருக்கிறது என நம்மால் சொல்ல முடியும். நாம் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது சில தட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் திருப்தியாக இருப்பதில்லை என்பதை உணர்கிறோம். நமது அகம் நிறைந்திருப்பதே இதற்கு காரணமாக இருக்கிறது. உலகிய பொருட்கள் எல்லாம் நிறைவாக கிடைத்திருப்பதால் மட்டுமே ஆத்மா திருப்தி அடைந்து விடுவதில்லை. மாறாக எப்போது ஆன்மீக பண்புகள் நிறைந்திருக்கிறதோ அப்போதே ஆத்மா திருப்தி அடைகிறது. எனினும் ஒருவர் ஆன்ம உணர்வில் தொடர்ந்து இருப்பதாலேயே அந்த பண்புகளை வளர்க்க முடியும். திருப்தியாக இருக்கும்பொழுது இயற்கையான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். உலகிய பொருட்களின் தாகம் இல்லாததால் ஆத்மா தன்னில் திருப்தியாக இருப்பதால் அது அதீந்திரிய சுகம் என்று உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்கிறது. ஒருவர் திருப்தியாக இருக்கும்போது பிறரிடமிருந்து எதிர்பார்ப்பது தாமாகவே நின்றுவிடுகிறது. ஒருவர் நிறைவாக இருக்கும்போது பிறருக்கு கொடுப்பது ஆரம்பமாகின்றது. இதைப்போலவே ஒருவர் தனது இயல்பான ஆத்ம உணர்வில் இருக்கும்போது உயர்ந்த பண்புகள் தனக்குள் வந்து சேருவதை காணலாம். முதலாவதாக சாந்தம், அதாவது அமைதி. பலவிதமான சூழ்நிலைகள் மற்றும் சவால்களுக்கு இடையேயும் அமைதியாக இருப்பது தனக்கு உள்ளே செல்லும்போது அகப்பயணம் ஆரம்பம் ஆகிறது. இரண்டாவது எளிமை. ஒருவர் ஆன்ம உணர்வில் இருக்கும்போது உலகிய பொருட்களால் கவரப்படுவதில்லை. எளிய வாழ்வு மற்றும் உயர்ந்த சிந்தையால் மனம் மகிழ்கிறது. ஒருவர் பிறரது வாழ்க்கை முறையை காப்பியடிக்க விரும்புவதில்லை. ஒருவர் பிறரோடு போட்டியிட விரும்புவதில்லை. ஏனெனில் தனது எளிய வாழ்வே அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருவதாக இருக்கிறது. மூன்றாவதாக உண்மை. ஆன்ம உணர்வில் இருக்கும் ஒருவர் எதற்கும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் தவறுகள் எதையும் செய்வதில்லை. அவருக்கு சரி எது தவறு எது என்பது தெரிந்திருக்கிறது. எனவே அவர் எப்போதும் சரியான செயல்களையே செய்து வருகிறார். நான்காவதாக தூய்மை. ஆத்மா தூய்மை கடலான இறைவனோடு இணையும் போது அங்கே இயல்பான தூய்மை நிறைந்திருக்கிறது. அங்கே எதிர்மறையான தீய எண்ணங்களின் சுவடுகள் கூட இருப்பதில்லை. ஐந்தாவது சுய ஒழுக்கம். ஆன்மீக அறிவின் ஆதாரத்தில் சரி எது தவறு எது என்பதை ஒருவர் அறிந்திருக்கொள்கிறார். அவர் அந்த உயர்ந்த நிலையில் இருக்கும்போது யாரும் அவருக்கு எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. அவர் இயல்பாகவே ஒழுக்கமாக நடந்து கொள்கிறார். அவரது அந்த சீரிய வாழ்வு முறை, உயர்ந்த நடத்தை எல்லாம் பிறருக்கும் முன் உதாரணமாக திகழ்கிறது. ஆறாவதாக ஒருவருக்கு, அதாவது நேர்மை. ஒருவருக்கு எதுவும் தேவைப்படாததால் அவர் எதற்காகவும் நேர்மை அற்றவராக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. ஏனெனில் அவர் நிறைவான நிலையில் இருக்கிறார். எனவே அவர் தன்னிடத்திலும் பிறரிடத்திலும் இறைவனிடத்திலும்
இயல்பாகவே நேர்மையாக இருக்கிறார். அவர் நேர்மையாக இருப்பதற்காக அதிக முயற்சி எதுவும் செய்வதில்லை. அவருடைய வாழ்க்கையில் நேர்மை என்ற பண்பு தானாகவே வெளிப்படுகிறது. ஏழாவதாக பற்றின்மை. நீர்நிலைகளில் தண்ணீரில் வாழும் தாமரை மலர்கள் பற்றற்ற நிலைக்கு சரியான உதாரணமாக இருக்கிறது. ஆத்ம உணர்வில் இருப்பவர் இந்த உலகில் வாழ்ந்தாலும் இந்த உலகம் அவருக்குள் இருப்பதில்லை. அவர் முற்றிலும் விலகிய நிலையில் இருக்கிறார். எல்லோருடனும் உறவு வைத்திருந்த போதிலும் யாருடைய பந்தனத்திலும் அவர் இருப்பதில்லை. சர்வ சக்திவான் அவரோடு இருப்பதால், இறைவனே அவரது துணைவராக இருப்பதால் அவர் எதற்கும் யாரையும் சார்ந்து இருப்பதில்லை. ஒருவரை சார்ந்து இருக்கும்போது, அவரிடம் எதையாவது எதிர்பார்க்கும்போது அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்றால் வருத்தம் ஏற்படுகிறது. எனவே ஒவ்வொருவரிடம் இருந்தும் விலகி இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். எட்டாவதாக சுயமரியாதை. நான் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஆத்மா. நான் எனது சிறப்பியல்புகளை எல்லாம் அறிந்திருக்கிறேன். நான் யாருடையவன் என்பதை அறிந்திருக்கிறேன் என்பவைகளை பயிற்சி செய்கிறேன். நான் எனது சுயமரியாதையில் இருந்து வருவதற்கு முயற்சி செய்கிறேன். அப்படி இருக்கும்போது புகழோ இகழோ என்னை பாதிப்பதில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் எனது உயர்ந்த நிலையை பராமரித்து வருகிறேன். இவ்வாறு நினைப்பதே சுயமரியாதையில் இருப்பதாகும். ஒன்பதாவது கருணை. என்னை காயப்படுத்தியவருக்கும் நான் கருணை காட்ட வேண்டும் என்பதை நான் பயிற்சி செய்கிறேன். ஏனென்றால் மன்னிப்பது என்பது மாபெரும் பண்பாக உள்ளது. கருணை நிறைந்தவர் என்றால் பிறர் இழைத்த கொடுமைகளை எல்லாம், தவறுகளை எல்லாம் மன்னித்து விடுவதாகும். அப்படி செய்வதன் மூலமாகவே ஒருவர் அமைதியான நிலையை அனுபவம் செய்ய முடியும். அவர்கள் இழைத்த அநீதிகளை மனதில் வைத்திருந்தால் இறைவனை ஒருபோதும் நினைவில் நிறுத்த முடியாது. பத்தாவது முகமலர்ச்சி. ஒருவர் தனக்குள்ளே நிறைவாக இருப்பதால் இயல்பான மகிழ்ச்சி எப்போதும் இருந்து வருகிறது. அவருக்கு யார் மீதும் எதன் மீதும் புகார் இருப்பதில்லை. யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. மகிழ்ச்சியின் கடலான இறைவன் எனது தந்தையாக இருப்பதால், நாம் அவரோடு இணைந்து இருப்பதால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மிக உயர்ந்த பொக்கிஷமான மகிழ்ச்சியை நாம் பெற்றிருப்பதால் நாம் உலகத்தின் உச்சியில் இருப்பதாக உணர்கிறோம். இவைகளைப் போல ஆத்மாக்களை அலங்கரிக்கும் நற்குணங்களை பட்டியலிட்டால் அதற்கு முடிவிருப்பதில்லை. ஒருவர் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது அவர் தூய்மை, கீழ்ப்படிதல், தைரியம், உறுதி, கவலையின்மை, பெருந்தன்மை, வளையும் தன்மை, ஒத்துழைப்பு, அன்பு, அகநோக்கு முதலிய பண்புகளால் அலங்கரிக்கப்படுகிறார். அதற்கு மாறாக அவர் தேக உணர்விற்கு வரும்போது அங்கே உருவெடுக்கும் கெட்ட குணங்களும் கூட இப்போது நாம் பார்த்து தெரிந்து கொள்வோம். தேக உணர்வில் வருவதால் என்னென்ன கெட்ட குணங்கள் உருவெடுக்கின்றன என்பதை தெரிந்து கொள்வோம். இதிலும் முதலாவதாக பற்று.
ஒருவர் தேக உணர்வில் சிக்கி இருக்கும்போது உலகிய விஷயங்களால் கவரப்படுவதால் தன்னை பரம்பொருளான இறைவனோடு இணைத்து கொள்ள இயலாததால் ஆன்மீக ஆற்றல் பரவி நிரம்பாததால் அந்த ஆத்மா சக்தி நிறைந்ததாக இருப்பதில்லை. அது தனக்குள் வெறுமையை உணர்கிறது. அந்த வெறுமை உலகின் எந்த பொருளாலும் நிறைக்க முடியாததாக இருக்கிறது. இரண்டாவது, பேராசை. உலகிய பொருட்களால் ஈர்க்கப்படக்கூடிய பழக்கம் இருந்தால் அந்த ஆசைக்கு ஒருபோதும் முடிவு வருவதில்லை. எவ்வளவு அதிகம் பெறுகிறதோ அவ்வளவு விருப்பங்கள் அதிகரிக்கிறது. பேராசைக்கு முடிவே வருவதில்லை. எந்த அளவிற்கு அதிகமாக பெறுகிறதோ அதைவிட அதிகமாக ஆசைகள் வளர்ந்து வருகின்றன. அதன் விளைவாக அது தனது சந்தோஷத்தை எல்லாம் இழந்து விடுகிறது. ஏனெனில் ஆன்மீக நிறைவுகளால் மட்டுமே உயிர் உண்மையான மகிழ்ச்சியை உணர முடியும். உலகிய பொருட்களால் மனம் நிறைவடைய முடியாது. உலகிய பொருட்களால் மனதை நிறைவு பெறச் செய்ய முயல்கிறார்கள். அதனால் மன மகிழ்ச்சி அடைவதில்லை. ஏனெனில் அதற்கு உண்மையில் தேவைப்படுவது ஆன்மீக வளங்களே. மூன்றாவது, பொறாமை. ஆத்மா தனக்குள் நிறைவில்லாமல் இருக்கும்போது அது பிறரை பார்க்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறது. தன்னகத்தே இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியை அனுபவிக்க மறந்துவிடுகிறது. பிறரிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க முயல்கிறது. அப்போது பொறாமை உணர்வு தலை தூக்குகிறது. ஒருமுறை பொறாமை உணர்வு தோன்ற ஆரம்பித்துவிட்டால் பிறகு எந்த விதமான சந்தோஷமும் அங்கே வர வாய்ப்பில்லை. நான்காவது, அகந்தை. ஆத்மா தேக உணர்வில் இருக்கும்போது அது பொய்யான அகந்தையை அனுபவிக்கிறது. தன்னிடத்தே பதவி இருக்கிறது, பணம் இருக்கிறது என்றெல்லாம் நினைக்க ஆரம்பித்து நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன் என்றெல்லாம் உணர ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் இவைகள் எல்லாம் அழியக்கூடியவையாக இருக்கின்றன. அவைகள் இன்று ஒருவரிடம் இருக்கிறது, நாளை அவை அனைத்தையும் இழந்துவிட வாய்ப்பிருக்கிறது. அகந்தையில் இருப்பவர்களை மனிதர்கள் விரும்புவதில்லை. ஐந்தாவது, அழுக்கு. ஆத்மா தேக உணர்வில் இருக்கும்போது அதனால் இறைவனை நினைவு செய்ய முடியாது, தன்னை தூய்மையாக்கிக் கொள்ள முடியாது. இந்த அழுக்குகள் பிறவிகளை கடந்தும் சுமந்து செல்லப்படுகின்றன. அந்த அழுக்குகள் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. இப்படியாக ஆத்மா தேக உணர்வில் இருக்கும்போது அது தனது குணங்களை எல்லாம் சிறப்புகளை எல்லாம் இழந்து விடுகிறது. எனவே தனக்குள் மிக அழகாக சென்று தன்னிடம் என்னென்ன தீய குணங்கள் காணப்படுகின்றன என்பதையும் மேலும் அவைகளை களைவதற்கு தான் செய்ய வேண்டிய முயற்சிகள் என்னென்ன என்பதையும் சோதிக்கும் தருணம் இது. இல்லையென்றால் அவைகள் நமது குணங்களாக வடிவம் பெற்றுவிடும். பிறகு அவைகளை நீக்குவது என்பது இயலாததாகிவிடும். யோக தீபத்தினால் யோக தீபத்தணலின் மூலமாக தன்னிடத்தே மாற்றத்தை கொண்டு வருவதற்கான நேரம் இது. அது மட்டுமல்லாமல்
ஆத்மாவை தெய்வீக குணங்களால் அலங்கரிக்கும் தருணமும் இதுவே. இப்போது ஆத்மாவின் வடிவம் மற்றும் இருப்பிடம் பற்றி தெரிந்து கொள்வோம். நாம் கண்ணாடியில் பார்க்கும்போது நாம் நமது பிரதிபிம்பத்திற்கு பதிலாக நமது உடலின் பிரதிபிம்பத்தை பார்க்கிறோம். உண்மையில் தலைக்குள் ஏதோ ஒரு இடத்தில் இருந்து கண்கள் என்ற ஜன்னல் வழியாக ஆத்மா பார்க்கிறது. முன்னால் இருந்து பார்க்கும்போது இரு புருவங்களுக்கு இடையில் சற்று மேலே அது காணப்படுகிறது. உடலின் பல்வேறு இயக்கங்களான வளர்சிதை மாற்றம், நரம்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பிகள், நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் நிணநீர் அமைப்புகளை எல்லாம் கட்டுப்படுத்தும் மையமாக மூளை இருப்பதால் உயிர் அல்லது ஆத்மாவானது அங்கே ஏதோ ஒரு இடத்தில் இருந்து வருகிறது என்று சொல்வது பொருத்தமானது. டிரைவர் எப்படி ஸ்டேரிங் வீலை கையில் பிடித்துக்கொண்டு முக்கிய கட்டுப்பாட்டு கருவிகள் எல்லாம் அருகில் இருக்கும் முன் இருக்கையில் அமர்ந்து இருக்கிறாரோ, அதே போல ஆத்மாவானது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மூளையின் மையத்தில் அமர்ந்திருக்கிறது. தியானம் செய்வதற்கு இதை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனெனில் நான் ஒரு ஆத்ம உணர்வுள்ள ஒரு சிறு ஒளிச்சக்தியாக இரு புருவங்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கிறேன் என இந்த இடத்தில்தான் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும் முயற்சியில் முதலில் கவனம் கொடுக்கப்படுகிறது. இதயத்தை நோக்கி நான் எனக்குள் எதையோ உணர்கிறேன் என்று சொல்லும் போதெல்லாம் உண்மையில் அந்த இதயத்தில் எதுவும் இருப்பதில்லை. உடலில் இதயமானது உண்மையில் மிக அற்புதமான இரத்தத்தை உந்தித்தள்ளும் பம்பாக வேலை செய்கிறது. அதனை அறுவை சிகிச்சையின் மூலம் மாற்றிவிடவும் முடியும். அப்போது அது எந்த உணர்வையும் வெளிப்படுத்துவது இல்லை. உயிர் வாழக்கூடிய, சிந்திக்கக்கூடிய உண்மையான நமக்குள் அதாவது ஆத்மாவிற்குள் விருப்பு வெறுப்புகளை, உணர்வுகளை, மனநிலைகளை உருவாக்கும் மையம் இருக்கிறது. இந்த உடலை சுற்றிலும் உணரக்கூடிய உணர்வுகள் யாவும் உயிருக்கும் அது தங்கியிருக்கும் இந்த உடலுக்கும் இடையே உள்ள இணைப்பிரியாத இணைப்பால் ஏற்படுகிறது. உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால், ஒரு நாய் தன்னை கடித்து விடுமோ என பயப்படும்போது அவரது உடலின் மொத்த இயக்க மண்டலங்களும் தூண்டிவிடப்படுகிறது. மூளையின் நடுவே இருக்கின்ற கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து உயிரானது உடலின் அனைத்து பாகங்களுக்கும் செய்திகளை அனுப்புகிறது. தசைகளுக்கு அதிக வலிமை தருவதற்காக அட்ரினலின் அதிகமாக சுரக்கிறது. அப்போதுதான் ஒருவர் வேகமாக ஓட முடியும். இதயம் அதிக வேகமாக துடிக்க ஆரம்பிக்கிறது. நுரையீரல் வேகமாக சுவாசிக்க ஆரம்பிக்கிறது மற்றும் உள்ளங்கை வியர்க்க ஆரம்பிக்கிறது. பலவிதமான உறுப்புகள் தமக்கென தனியாக அறியும் மற்றும் உணரும் அமைப்புகளை கொண்டிருப்பதால் தோன்றினாலும் ஆத்மா தனது பிரத்யேக கட்டுப்பாட்டு அறையான மூளையின் மையத்தில் இருந்து கொண்டு எச்சரிக்கை பெறுவதோடு அனைத்து உறுப்புகளையும் ஒருங்கிணைந்து செயல்பட வைக்கும். கட்டளைகளையும் அவ்வளவு விரைவாக கனப்பொழுதில் அனுப்பி வைக்கிறது. உடல்
தானே எச்சரிக்கையை பெற்று பதில் நடவடிக்கைகளை எடுப்பதற்காக தோன்றினாலும் உண்மையில் அவைகளை அனைத்தும் ஆத்மாவால் ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகிறது. அதேபோல எதற்காகவோ அல்லது யாருக்காகவோ எனது இதயத்தில் ஏதாவது உணர்வு ஏற்படுமாயின் உண்மையின் அது என்னால் சிந்திக்கக்கூடிய என்னால், அதாவது ஆத்மாவை செய்யப்பட்டு அது எனது இதயத்தில் பிரதிபலிக்கிறது. எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள், முடிவெடுக்கும் திறன், ஆளுமை பண்புகள் முதலிய ஆத்மாவின் குணாதிசயங்கள் எல்லாம் சூக்ஷ்மமானது அல்லது அளவில்லாதது. அவைகள் எல்லாம் அளவின்றி இருக்குமானால் எதிலிருந்து இவைகள் உருவாகிறதோ அந்த உயிருள்ள உணர்வுகள் ஆற்றலாக விளங்கும். ஆத்மாவும் அளவில்லாததே என்ற முடிவுக்கு வருவதும் அறிவிற்கு ஏற்புடைய கருத்தாகும். இந்த எளிய காரணத்தினால் அது முதலும் முடிவும் இல்லாததாக இருக்கிறது. பிறப்பு இறப்பு கடந்தது. எந்த ஒன்றிற்கும் அளவு என்பது இல்லையோ அதை அழிக்கவே முடியாது. ஆத்மாவாகிய நாம் இந்த உடலெங்கும் பரவி இருக்கவும் இல்லை. இந்த பரு உடலில் கண்ணுக்கு புலனாக நகலாகவும் இருக்கவில்லை. பரு உடலுக்குள்ளே சூக்ஷ்ம சக்தியால் உருவான ஒளி உடல் இருந்தாலும் அது ஆத்ம உடலை தாங்கி இருப்பதால் விளையும் உருவமே அன்றி அதுவே உயிரல்ல. எப்படி சூரியன் ஓரிடத்தில் இருந்தாலும் அதன் ஒளி எங்கும் பரவி இருப்பதைப் போல உயிர் ஓரிடத்தில் இருக்கும்போதும் அதன் சக்தி இந்த உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. ஏதோ ஒன்று இருக்கிறது, ஆனால் அதற்கு அளவில்லை என்றால் அதனை குறிக்க புள்ளி என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். எனவே ஆத்மா என்பது ஒரு மிகச்சிறிய உணர்வுள்ள ஒளிப்புள்ளியாக இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்பதை மனதில் காண்பதற்காக அதை ஓர் விண்ணில் காணும் நட்சத்திரம் போல இருக்கிறது என சொல்லலாம். ஆழ்ந்த தியானத்தின் போது ஆத்மாவை ஜோதி வடிவ ஒளியால் சூழப்பட்ட மிகச்சிறிய ஆன்மீக ஒளிப்புள்ளியாக காணலாம். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அனைத்து தேவகுல ஆத்மாக்களுக்கு ஓம் சாந்தி. இன்று நாம் பார்க்க போவது பரமாத்மா, ஆத்மா, மனித உணர்வுகள், குணங்கள் மற்றும் பண்புகள். பரமாத்மா என்றால் அவர் அனைத்து ஆத்மாக்களை விட பெரியவர் என்பது பொருள். அவரும் ஒரு ஆத்மா எனவும் அவர் அனைவரிலும் உயர்ந்தவராயிருக்கிறார் என்பதையும் அந்த சொல் குறிக்கிறது. கடவுள் ஒளி வடிவமானவர், ஜோதியானவர் அல்லது சுடரொளியானவர் என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்த ஒளியின் வடிவம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆத்மா எப்படி ஒரு ஒளிப்புள்ளியாக இருக்கிறதோ அதே போல ஆத்மாக்களின் தந்தையான பரமாத்மாவும் ஒரு ஒளிப்புள்ளியாக இருக்கிறார். யாரை நாம் நமது தந்தை என்று அழைக்கிறோமோ அவருக்கு நிச்சயமாக ஒரு வடிவம் இருக்கிறது. தன்மைகளுக்கு வடிவம் இல்லை, ஆனால் அவைகளை தன்னகத்தே உடையவருக்கு வடிவம் இருக்கிறது. இனிப்புக்கு வடிவம் இல்லை, ஆனால் சர்க்கரைக்கு வடிவம் இருக்கிறது. அதேபோல அமைதி, ஆனந்தம், புனிதம் முதலியவைகளுக்கு வடிவம் இல்லை, ஆனால் யார்
இந்த தன்மைகளின் தீராத ஊற்றாக இருக்கிறாரோ அவருக்கு கட்டாயம் ஒரு வடிவம் இருக்கிறது, அவருக்கு பெயரும் இருக்கிறது, அவர் வசிக்க இடமும் இருக்கிறது, அவர் செய்ய செயல்களும் இருக்கிறது. குணங்களை பொறுத்தவரை இறைவனுக்கும் மற்ற ஆத்மாக்களுக்கும் இடையே வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இறைவன் ஒருபோதும் மாறாதவராக இருக்கிறார். அவர் புனித கடலாக, அமைதி கடலாக, மகிழ்ச்சி கடலாக, அன்பு கடலாக, அறிவு கடலாக, ஆனந்த கடலாக எல்லாம் இருப்பதால் மனிதர்கள் அவரிடம் தங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமென்று, அதாவது